உயிர்கள் யாவற்றையும் எவனொருவன் சிவமாக பாவித்து வளம் வருகின்றானோ அவன் உள்ளுக்குள் சிவத்தை காண்கின்றான். காணும் காட்சியெல்லாம் சிவமாக காட்சி அளிக்கிறது. அத்தகைய நிலை பெற்றவனே ஒரு உண்மையான சீடர் என்று அந்நிலைகளை கற்றுக் கொடுக்கும் அகத்திய ஞான பற்றலையே எம் சபை என்று அகத்தியிருக்கிறது. உலோகங்களை கட்டி எழுப்பி அதற்குள் சூடு உண்டாக்கி வெப்பம் உண்டாக்கி வடிவமைக்கப்படுகிறது. அத்தகைய வடிவமைக்கப்படுகின்ற அகத்திய ஞான பற்றலைதான் எம் சபை என்று அகத்தியிருக்கிறது. மழையாத மாநிலனையும் உலோகம் போல் இருக்கக்கூடிய மாநிலனையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத வெப்பத்தின் மூலமாக இவன் கரமதில் இருக்கும் செங்கோல் வைத்து அவ்வெப்பத்தினை அவனுக்குள் செலுத்தி அவனுக்குள் இருக்கக்கூடிய அகம் என்ற அழுக்கினை வேறெடுத்து அவனை அகத்தியமாக மாற்றுகின்ற அற்புதமான கட்டளையின் உரிமையாளன் அவ்வுரிமை எங்கிருந்து பெறப்படுகின்றது, எங்கிருந்து தரப்பட்டது? அவ்வுரிமையை பெறுவதற்குரிய இறையாண்மை உள்ளுக்குள் இருந்து வளர வளர அவனோடு வளர்ந்த இறையாற்றலுக்கு வழங்கப்படுகின்ற உரிமையை தன்கரம் ஏற்று நடத்துகிற அற்புதமான பணிதனை இவன் சூட்சமமாக பெற்றான் சிவத்திடமிருந்து தகத்தில். ஆனால் அமர்ந்த பொழுது சபையில் இவ்வளவு ஆற்றல் இல்லை. நிஜமாக உரைக்கின்றோம், துணை ஆற்றல் இல்லை. ஆற்றல் பிரவாகம் எடுத்து கிளம்பிய அத்தகைய அகத்தியனே ஒருவரம் பிடித்து நின்றோம். எங்கிருந்தா வருகிறார்கள் இவருக்கு சீடர்கள்? நமக்கு இதுவோ இல்லை என்று உரைத்தோமே, அதுபோல் சரணடைகின்ற சீடர்கள் இவனை காண்கின்ற பொழுது அற்புதமாய் ஒரு நிலை உரைக்கின்றோம். அகத்தியன் பல்வேறு தலங்களிலே கிளைச்சபை அமையப்பெற்றது என்று உரைக்கின்றோமே. அத்தகைய பல்லவ தேயமதிலே செங்கல்பட்டு மாநகரில் அமைந்த கிளைச்சபை நோக்கி யோகா வாழைக்கிருஷ்ணன் சச்சங்க நிகழ்வுக்காக செல்கின்ற பொழுது அங்கு அமர்ந்து ஒரு அரசு பணிகளில் அமர்ந்திருந்த சீடன் இவனை நாடி வந்து எத்துணை உயர்நிலையில் இருந்த பொழுதும் உயர்நிலை சிவநிலை கொண்ட சித்தனே எல்லாவற்றிற்கும் உயர்நிலை என்று இவனை சரணடைந்து தான் ஒரு கிளைச்சபை வேண்டும் என்று வேண்டி பெற்று அக்கிளைச்சபையில் சச்சங்கம் கேட்க வேண்டும். சித்தனே வாருங்கள், இவர் படைகளோடு வாருங்கள், சீடர்களோடு வாருங்கள் என்று அழைக்க இவன் இந்நகர் கடந்து செல்கின்ற அத்தகைய வேளைகளிலே திருச்சி மாநகர் கடந்து செல்கின்ற வேளைகளில் அத்தகைய சாலை மார்க்கம் இருக்கக்கூடிய உணவகம் அதிலே சீடர்கள் அழைக்கின்றார்கள். சித்தரே, எம்மை கடந்து செல்கின்றீர்கள், எம் தலமதை உன் தலத்தை கடந்து செல்கின்றீர்கள், பாருங்கள், அங்கு நீங்கள் வருவதற்கு முன்பாக காத்திருக்கின்றோம், எங்களை கண்டு எங்களுக்கு ஆசி கூறி செல்லுங்கள் என்று குடும்பமாக சாலையில் ஓரத்தில் வந்து அமர்ந்து நின்று சித்தனுக்காக காத்திருக்கின்ற அற்புதமான இறை சரணாகதி கொண்ட சீடர்களை பெற்றவன் அகத்தியன் என்று வழிபடுகிறார். அவ்வாறு வந்து நிற்கின்ற பொழுது சீடனையும் இல்லாதையும் நூலாங்கிய சீடனையும் காண்கின்ற பொழுது உண்மையில் சிவத்தை பார்வதியை அகத்தியனை கண்ட அற்புதமான நிகழும் தன்மைகளை அகத்தியன் கண்டு மனம் நெகிழ்ந்தோம். வந்து நின்ற சீடர்களுக்கு புரியும் சித்தனுடைய கண்களிலிருந்து எழுந்த அற்புதமான ஆனந்த அகத்தியன் மீறது. அகத்தியம் ஆனந்த பிரவாகம் எடுத்து அவனுக்குள் இருந்த அற்புதமான அத்தகைய சபை ஆற்றல், சிவ ஆற்றல் வந்து நிற்கின்ற சீடர்கள் ஒருவருக்கொருவர் அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கின்ற அத்தகைய வேற்றுமை நிலைகளை களைய வேண்டும். யாவரும் இறை சபையுடைய முதன்மை சீடர்களே என்று பயணப்பட வைக்கின்ற அற்புதமான உபதேச நிலைகளை சித்தம் உரைக்கின்ற பொழுது எழுந்த கண்ணீரினை கண்ட சீடர்களின் கண்களில் அகத்தியன் உயிரினை கண்டோம். ஒவ்வொரு சீடன் கண்களில் இருந்தும் எழுந்த அத்தகைய ஆனந்த கண்ணீரை அகத்தியர் கண்டோம். நிச்சயமாய் நிதர்சனமாய் உரைக்கின்றோம். இதுபோல் ஒரு நிகழ்வு பிரபஞ்சத்தில் எங்கும் நிகழாது என்று அகத்தியர் ஒவ்வொருவரும் சித்தனை காண்கின்ற பொழுது அவன் கண்களை கண்டார்கள். இரு கண்களை மற்றும் அவன் முகத்தினை அவன் திருமுகத்தினை சிவமாய் கண்டு அவன் உரைக்கின்ற உரைகளை கேட்டு உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களாக அவ்விடத்தில் இல்லை, அவ்விடமாக இல்லை. அது திரு கைலாய சபையாக நின்றவன் சிவம், உடனிருந்தவள் பார்வதி, ஒன்றாய் நின்றவள் அகத்தியன், முன் நின்றவர்கள் எல்லாம் சித்தர்களாக காட்சியளித்தார்கள். நமக்கு அத்தகைய அருள்மகா பெரும் நிகழ்வு நிகழ்த்திய தளபதி என்று நாம் அகத்தியன் ஒவ்வொரு சட்டங்கத்திலும் நிச்சயமாய் உரைப்போம். இந்நிகழ்வு என்று உரைத்த நிகழ்வில் ஒரு நிலை என்று இதை
அத்துணை ஆற்றல் கொண்ட சீடர்களை அரவணைத்து செல்கின்ற சபை, உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற சபை. இதற்காக அகத்தியன் இவ்வாறு அமர்ந்து உரையாட வேண்டும். வேறு பணி இல்லையா? இவற்றின் அருகில் உட்கார்ந்து கவர்ந்திருக்கலாம் அல்லவா? அகத்தியனுக்கு இதுவா பணி என்று வினவுகின்ற இத்தகைய கழிவுகளுக்கு நாம் வைக்கின்றோம். முற்றுவிட்ட கழிவுகளில் இருந்து கழிவெடுத்து உருவாக்க நிகழ்வுகளை தர்மயுகமாக மாற்ற புறப்பட்ட படை தலைவனாக அகத்தியன் அமர, எம்மை தலைவனாக ஏற்றுக்கொண்ட சிவமகா வாழைச்சித்தம் சிறச்சில் அமர, அவனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் சகடைகளில் அமர சென்று கொண்டிருக்கிறது. குருச்சேத்திர போர் நோக்கிய கடந்து கொண்டிருக்கிறது சூரசம்கார நிகழ்வு. அவ்வாறு ஒவ்வொரு சீடனும் அவனவன் அகத்தியன் அகமாக மாற்றி அகம் அமைக்கின்ற பொழுது, இல்லம் உருவாக்கப்படுகின்ற பொழுது, இவன் ஆட்சியோடு உருவாக்குகின்ற அத்தகைய இல்லத்திற்கு அகத்தியன் அகம் என்ற அற்புதமான நாமத்தினை வாங்கி அதனை இறை சபையாக வளம் வந்து இரு சபையாக மாற்றி அது பிரபஞ்ச மகா சபையாகவே மாற்றம் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் வந்து அகத்தியன் சித்தனோடு சீடர்களோடு சித்தர்களோடு அமர்கின்ற பொழுது இச்சுவடு இங்கேயே அமர வைத்து செல்வோம். இச்சுவற்றினை இத்தலத்திலே அகத்தியன் அமர வைத்து செல்வோம். ஏனெனில் இது எம் சபை, இது எம் இல்லம். யாம் குழந்தையாய், தாயாய், தந்தையாய், அவரவர்களுடைய சகோதரர்களாய், உறவாளனாய் அகத்தியன் இல்லத்தில் வளம் வந்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு நொடியும் என்று அமர்ந்திருக்கின்றார். அற்புதமாய் திருவாயில் தனிலே இவன் ஏற்றம் கொண்டு மாலை அணிவித்து ஒவ்வொரு வருடமும் செல்கின்ற அற்புதமான சபரிமலை வாசல் உள் அமர்ந்து அணுக்கிரக நிலைகளை அகத்தியன் மூலமாக வாரி வழங்கி இறை கணங்கள் எல்லாம் தேடி வருகின்றன. சபை நோக்கி எமக்கு ஒரு தளம் வேண்டும், இத்தலத்தில் யாம் அமர வேண்டும். ஏனெனில் இறை கணங்கள் எல்லாம் அமர்ந்த தளத்தில் தானே இறையாற்றல் அமர்ந்திருக்க முடியும். ஆகவே எமக்கு ஒரு தளம் வேண்டும் என்று கேட்டு அங்கு அமர்ந்த சபரிமலை ஐயப்பனுடைய பேராற்றல் கவர்ந்திருக்கின்ற சபை நோக்கி வந்தவுடன் இவனுக்கு முதல் அனுக்கிரகம் குலதெய்வமாக முதல் முன்பு வழங்கியது அச்சப்படுகிறது. அவரவர்கள் குலதெய்வம் மகிழ்வடைகின்றது. ஒருவன் உண்மையான ஞானியாக சித்தனாக மாறி வருகின்ற போது அவன் குலதெய்வம் மகிழ்வடைகின்றது. அவன் அழைக்காமல் அவன் குலதெய்வம் அவனுக்குள் புகுந்து சபையில் வந்து அமர்ந்து சபையிலிருந்து அணுக்கரகம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. கர்ம வினைகளை வேதரிக்கின்ற பாவ தாப விமோசன நிலைகளை இவன் பெறுகின்ற பொழுது வினைகள் சித்தன் மூலமாக, சிவசுத்தம நூலின் மூலமாக, அவரவர்கள் சரணாகதியின் மூலமாக அது வேதரிக்கப்பட்டு அது தனியாக வைக்கப்படுகின்றது என்று வைக்கின்றோம். அவன் பயணிக்கின்ற பயண நிலைகளுக்கு ஏற்றாற் போல் அவ்வினைகள் பிரபஞ்சத்தோடு கலந்து, சித்தனோடு சிவத்தோடு கலந்து, அகத்தியத்தோடு கலந்து அது வசிக்கப்படுகின்றது. திருமுருக பெருமானை ஆற்றல் கொண்ட செங்கோளால் அந்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. சபைகளில் உண்மையாய் உன் மெய்க்குள் இருக்கும் உண்மை ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஞானி குருவாக அமர்ந்த சபையிலிருந்து அகத்தியன் புறப்பட்டு வந்து அமர்ந்து நடத்துகின்ற சட்டங்கள் நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட பேராற்றல் கொண்ட சட்டங்கள் நிகழ்விலே தன்னை தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் தொடர்பாளர்கள் எம் சபை நாடி வரை இருக்கின்ற அற்புதமான சீடர்களுக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி அகமகிழ்வாய் பெருமகிழ்வாய் சீற்றம் கொண்ட சித்தர்களின் கரங்களில் இருந்து இவ்வாற்றல் சூழ்ந்திருக்கின்ற அற்புதமான இத்தல ஆற்றல்களின் மூலமாக அமர்ந்து மகிழ்கின்றோம். மகதீசாய நமக, மகதீசாய நமக, மகதீசாய நமக.